ஆறாவதாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை வசனம் 14 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறதென்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இது இயற்கையாகவே 5வது கட்டளையாகிய உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்பதை தொடர்ந்து வருகிறது. 7வது கட்டளை திடனற்றவர்களை தேற்ற வேண்டும். சபையிலே சமாதானம் காணப்படும் பொழுது ஒழுங்கில்லாதவர்களுக்கும் புத்தி சொல்ல வேண்டும். இந்த ஒழுங்கில்லாதவர்கள் யார்? இவர்கள் எதையுமே தனித்து செய்ய விரும்புகிறவர்கள். குழுவாக செய்யும் காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எப்பொழுதும் தனித்திருக்க விரும்புகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய குழுவின் அங்கமாய் அவர்களை இணைக்க வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, திடனற்றவர்களை தேற்ற வேண்டும். திடனற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது மனநிலை பிரச்சனை என்று எண்ணிவிடக்கூடாது. கர்த்தருக்காக செயல்படுவதை குறித்தும் பயந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் தேற்றப்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள், தைரியப்படுத்தப்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோள் மேல் கையை வைத்து, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள், நீங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லப்பட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். இதற்கும் சபையிலே பர்னபாக்கள் தேவை. மற்றவர்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களையும் அணைத்து உற்சாகப்படுத்தி ஊழியத்திலே ஊக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 8வதாக நமக்கு முன்னே வருகிற கட்டளை பலவீனரை தாங்குங்கள். விசுவாசத்திலே பலவீனமான விசுவாசிகள் உண்டு. விசுவாசத்திலே குழந்தைகளாக இருப்பதனாலே பல நேரங்களிலே மற்றவர்களோடு இணைந்து செயல்பட முடியாதவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களோடு கூட நடந்து அவர்களையும் முன்னேறி செல்ல உதவி செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 9வதாக எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். இதன் பொருள் என்ன? முற்கோபிகளாக இராதிருங்கள். பலருடைய வாழ்க்கையிலே இது மிகவும் கடினமான கற்பனையாய் தெரிகிறது. வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு உள்ள உறவிலும் சரி, தேவனை அறியாதவர்களையும் தெய்வ பயம் இல்லாதவர்களையும் தேவனுடைய அன்பை ருசிக்காதவர்களையும் நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கால்களுக்கே வலை விரிப்பவர்களையும் நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்களையும் நமக்கு தீமை செய்ய திட்டமிடுகிறவர்களையும் நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களிடத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:15 பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 10வது கற்பனையை கவனியுங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொள்ளாதிருங்கள். மற்றவர்கள் எனக்கு தீமை செய்யும் பொழுது எப்படி என்னால் பொறுத்து கொள்ள முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அருமையான சகோதரனை, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் தேவன் கவனித்து கொண்டேதான் இருக்கிறார். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிற் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு கூறும்பொழுதுதான் 29 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்றும் ஆலோசனை கொடுக்கிறார். 11வது கட்டளையை பார்ப்போம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த உலகத்திலே வாழ்க்கையை குறித்து 3 தத்துவங்கள் இருக்கின்றன, அல்லது 3 விதமாக மக்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு கூட்ட மக்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவன் என்னை பிடிக்கும் முன் நான் அவனை பிடிக்க வேண்டும், இதற்காக எந்த வழிமுறையையும் நான் கையாளுவேன் என்பது. அவன் ஒருவேளை உங்களை நல்ல முறையிலே நடத்தியிருந்தாலும் அவனை உங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதை செய்வது. இது தீமையானவர்களுடைய வாழ்க்கை தத்துவம். மற்றும் ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது. இது அறிவு பெற்றவர்களின் வாழ்க்கை தத்துவம் அல்லது கலாச்சாரமுள்ள மக்களின் வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லலாம். அது என்ன? உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இன்று பல வட்டங்களிலே இதை நாம் பார்க்கலாம். உலகத்தில் ஆனாலும் சரி, வியாபாரத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது.
அதிகாரத்திற்கு வர நீ எனக்கு உதவி செய்தாய், எனவே நான் உனக்கு இப்பொழுது உதவி செய்வேன். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் கவனியுங்கள். லூக்கா 6:33 உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. மூன்றாவதாக, கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்தவர்கள் வித்தியாசமான ஒரு நிலையிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது இயற்கைக்கு எதிரான ஒரு காரியமாய் தெரியலாம். இயற்கையாக ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் உருவாகிறது. ஆனால் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அதாவது, உங்களுக்கு ஒருவர் தீமை செய்திருந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் நன்மையையே செய்ய நாடுங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைய செய்தி நேரத்தின் இறுதியிலே நாம் கடந்து வந்துவிட்டோம். இன்று 11 கற்பனைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நம்மிலே சிலர் ஏற்கனவே சில கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படலாம். நாம் கைக்கொள்ளாமல் இன்று நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்ட கட்டளை எது என்பதை சற்றே உணர்ந்து பார்ப்போமா? தேவனும் அதை அறிந்திருக்கிறபடியினாலே தான் இப்பொழுது தூய ஆவியானவர் அதை குறித்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் மன்னிக்க வேண்டியவர்கள் உண்டு, மனம் பொருந்த வேண்டியவர்கள் உண்டு, கனம் பண்ண வேண்டியவர்கள் உண்டு, ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் உண்டு, நீங்கள் ஆறுதல் படுத்த வேண்டியவர்கள் உண்டு, நீங்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டியவர்கள் உண்டு. யாரை குறித்து தேவன் நம்மிடத்திலே நினைவுபடுத்துகிறாரோ அவர்களிடத்திலே அப்படிப்பட்ட செயலை செய்ய நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த காலை வேளைக்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிகளாய் எங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் நீர் கொடுக்கிற இந்த அருமையான கட்டளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கட்டளைகளிலே யார் யார் எந்தெந்த கட்டளைகளுக்கு இன்னமும் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று உணர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் எங்கள் நடக்கையிலேயும் நாங்கள் வேலை செய்யும் இடத்திலே, குடும்ப சூழலிலே அவற்றை நாங்கள் கைக்கொள்ள, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட உம்முடைய தூய ஆவியின் பலனை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு கூட உண்மையான மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளிலேயே அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டும் என்று கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.